ஹாய், இன்றைக்கி சிம்பிளாக கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் திருகி எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். பீன்ஸ் கேரட் பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூனு. கடாய் காஞ்சிடுச்சு. இதோட கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பும் இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். வேகட்டும். அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சோம்பு, அதோட ஃபஸ்ட்டு சோம்பை நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். அதோட பூண்டு, பச்சை மிளகாய் அது ரெண்டையும் நல்லா அதோடையே வச்சு திரும்ப தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது தட்டி எடுத்த உடனே அதோடையே ஒரு வெங்காயத்தை நல்லா நச்சன்னு கொஞ்சம் அதை அப்படியே குத்தி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது இல்லையா? இதே நம்ம கையால் ஊர்லலாம் அம்மியில் வச்சு அரைப்போம். அம்மி இங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி கல்லில் தான் நாங்கள் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதும், ஏதாவது ட்ரெடிஷ்னலாக செய்கிறோன்னா இதில் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குத்தி எடுத்துட்டு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இப்போ 3/4 பாதம் வெந்திருக்கு அந்த காயோட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes மிதமான சூட்லேயே வதக்கி விடுங்க. ஒரு சூப்பரான ஹெல்தியான பொரியல் ரெடி. இது சப்பாத்திக்கு, ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு சூப்பராகவே இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நதீன் ஜான் சேனலை. ஓகே, அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த சேனல் ஆல்சோ. ஸோ ஒரு சூப்பரான பொரியல் ரெடி.